நார் சத்து நிறைந்த பனங்கிழங்க வச்சு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீசன்லேயே கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பனங்கிழங்க வாங்கிட்டு மேலே உள்ள தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேங்க. குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுக்கிறேங்க. இதில் நார் நிறையா இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் தண்ணி சேர்த்து மைய அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய், முந்திரி, பாதாம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து நம்ம கிழங்கு வேக வச்சு அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சக்கவரம் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். முந்திரி வறுத்த அதே கடாயிலேயே பனங்கிழங்க அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஒரு 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணினா வற்றி திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க அப்பப்போ. அடுத்து நான் ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக விழுன்னு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாவே நல்லா இறுக்கம் கொடுத்து சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.